அந்த லைப்ரரியை காட்டுறேன். இந்த வீடியோ வந்து லைப்ரரியை மட்டும் உங்களுக்கு நான் காட்ட போறது இல்லை, ஸ்டடி டிப்ஸ் சொல்ல போறேன். அதான் நான் படிக்க தான் வந்தேன். ஸோ நான் படிக்கல என்னென்ன விஷயங்கள் செய்யறேன், உங்களுக்கு படிக்கிறதுக்கு சில சில டிப்ஸ். இந்த சேனலை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாக்குறீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி ரிலேட்டடான டிப்ஸ் கொஞ்சம் இடையில சொல்லுவேன். நீங்க நிறைய பேர் படிச்சு கொண்டு இருக்கிறீங்க, எக்ஸாம் வருது. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பார்க்க ரிலாக்ஸிங்கா இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் உங்களுக்கு ஐடியாஸும் கிடைக்கும். திஸ் இஸ் த லைப்ரரி, விருத்தமான ஒரு லைப்ரரி. அதாவது இதுதான்டா சினிமான்ற ஒரு மீன் பார்த்துருப்பீங்க தானே, அது மாதிரி இதுவும் இதுதான்டா லைப்ரரி. ஸோ காய்ஸ், லைப்ரரிக்குள்ளே வந்துட்டேன். எனக்கான அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்குலேருந்து வீடியோ எடுத்தோம்னா ஒருத்தருக்கும் தெரியாது, நோண்டியாக இருக்காது. இன்றைக்கு இந்த பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்லைட்ஸ் இருக்குது. தெரியுதா? ஸ்லைட்ஸ் ஸ்லைட்ஸ் இருக்குது. ஸோ இதில் பாதியை முடிச்சுட்டு அப்படியே படித்ததை அப்படியே அசஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஐ மீன் செல்ஃப் அசஸ் பண்ணி பார்த்துட்டு பிறகு இருக்கிற கொஞ்சம் அசைன்மெண்ட்டை கொஞ்சம் செய்து முடிச்சிட்டேன்னா இன்றைக்கு ஒரு டார்கெட் முடிஞ்சுது. ஸோ காய்ஸ், இதில் தான் நான் படிக்கிறதுல பிளானிங் எவ்வளோ முக்கியம்னு சொல்ல போகிறேன். நான் நேற்று இதை பிளான் பண்ணிட்டேன், இதை படித்து முடிக்கணும் வந்து. என்ன எனக்கு நேற்றே தெரியும் நைட் ஷிஃப்ட் வரப்போகுது, இரவு 12:50 கிளம்பணும். ஸோ இதை அப்படியே விட்டுனாண்டா அப்படியும் பிந்திடும். அதான் நான் நேற்றே இதை பிளான் பண்ணி இன்றைக்கு இதை படித்து முடிக்கணுமன்றக்காண்டி இங்கே வந்தேன். ஸோ அதெல்லாம் லைப்ரரிக்கு வரலாங்க. என்னென்னு சொன்னால், வீட்டிலேருந்து படிக்க டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற ஆக்கள், வீட்டிலேருந்து படிக்க இயலாத ஆக்கள், அப்படியான ஆக்கள் வந்து லைப்ரரியை வந்து யூஸ் பண்ணலாம். நான் ஸ்ரீலங்காவில் இருக்கேக்கிலேயே ஜெஃப்னல் லைப்ரரியை கிட்டத்தட்ட 100 டைம்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ செம்ம இடம் உண்டு. இப்போ நல்ல வெயில், ஆனால் ஜெஃப்னல் லைப்ரரியில் அந்த ஸ்டடி ரூமில் ஏசி இருக்கும் மேலே. ஸோ அப்போக்கே நல்ல ஜாலியாக இருந்து படித்தேன் நான். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ வீட்டை எனக்கு படிக்க மோட்டிவேஷன் இல்லை, வீட்டை இருந்தால் நான் இப்போ படுத்திருப்பேன். அதால் லைப்ரரிக்கு வந்தேன்னு சொன்னால் அப்படியே என்னோடய டார்கெட்டை முடிச்சிடுவேன். அதான் இப்போ ஸ்டடியில் வந்து முக்கியமான விஷயம் வந்து பிளானிங். ஸோ அந்த பிளானிங் ஏன் முக்கியம் என்று சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்கள் பிளான் பண்ணி படிக்கிறாக்கள் வந்து ஓரளவு படித்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு பிளானுமே இல்லாதாக்கள் தான் ப்ரோகாஸ்டினேட் பண்ணுறது. படிக்கிற எங்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே ப்ரோகாஸ்டினேஷன் தான். ஸோ நீங்கள் இப்போ பிளான் பண்ணீங்கன்னு சொன்னால் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்போ இன்னொரு பிரச்சனையும் இருக்குது, ஆரம்பிக்கிறதும் பெரிய பிரச்சனை. இன்றைக்கு படிக்கிறேன், நாளைக்கு படிக்கிறேன், நாளான்றைக்கு படிக்கிறேன்ட்டு விட்டுக்கொண்டே இருப்பான். ஸோ நீங்கள் ஒரு பிளான் ஒன்று வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒரு கோட் இருக்குது தெரியுமா? இப்போ ஸ்டார்ட் பண்ணாலே ஹாஃப் சக்ஸஸ் மாதிரி தான் ஒரு கோட் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ளோவில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவீங்க படிக்கிறத. அதான் என்ன சொல்கிறாரு, பிளான் பண்ணி படிக்கணும்னு சொல்கிறது. இப்போ பிளான் பண்ணுறதால இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. நான் சொன்னால் இப்போ நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்கன்ற ஒரு ட்ராக் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ரெண்டமாக படித்து கொண்டு இருந்தீங்கன்னா எதை படித்தீங்கன்னு உங்களுக்கு ஒரு மெமரியில் இருக்காது. இப்போ பிளான் பண்ணி டைம் டேபிள் பண்ணி படிக்கிறீங்களா இருந்தால் நீங்கள் நிறைய படிப்பீங்க. அட் த சேம் நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்கன்ற ட்ராக்கில் வச்சுருப்பீங்க. தாங்க விஷயம்.
அப்படி உங்களோட காய்ச்சி கொண்டு வந்தால் நான் படிக்க மாட்டேன். ஸோ படித்து முடிச்சுட்டு வந்து மீதி விஷயங்களை சொல்கிறேன். ஆல்ரைட் காய்ஸ், நான் பிளான் பண்ண மாதிரி முடிச்சிட்டேன் டாஸ்க் எல்லாத்தையும். ஸோ நான் செய்ய முதல் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பேன். என்னென்னு சொன்னால், நான் ஸ்லைட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி. ஸோ அது என்ன விஷயம் வந்து இப்போ சொல்கிறேன். இது ஒரு ஸ்டடி டிப் உண்டு. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு மார்னிங் நான் ஒரு பாட்காஸ்ட் வந்து கேட்டேன்னா, த ஹியூமன் லேப். ஸோ நாங்கள் இவ்வளோ காலம் என்ன நினச்சி கொண்டிருக்கிறோம்னு சொன்னால், படிக்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கணும், ஐ மீன் படித்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கணும்னு சொன்னால், ஐயே காய்ஸ், நேற்று அந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்க ஒரு சம்பவம் ஆயிட்டு. அது என்னென்னு நான் அந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேனான்றதை சொல்கிறேன். நாங்கள் தொட்டில் இருந்திருப்போம், படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கணும்னு சொன்னால் அதை திருப்பி திருப்பி படிக்கணும்னு சொல்லி. அது ஒரு எஃபெக்டிவான வழி தான். ஆனால் அதை விட ஒரு எஃபெக்டிவான வழி என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அதை ரீடெஸ்ட் பண்ணி பார்க்குறது. விச் மீன்ஸ் நாங்கள் படித்ததை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ படித்து முடித்தோடனே அது ரிலேட்டடான கொஷின்ஸ் எடுத்து செய்து உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது வந்து உங்களோட மைண்டில் நீங்கள் படித்த விஷயத்தை ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணும். இதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாகவே நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பேப்பர் செய்வீங்க, செய்து அதில் கேள்விகள் பிளவிடுவீங்க. அப்படி பிளவிட்ட கேள்விகளை வந்து நீங்கள் செக் பண்ணி அதில் கரெக்டான ஆன்சரை வந்து கண்டுபிடிப்பீங்க தானே. கண்டுபிடிச்ச பிறகு அதே பிளவிட்ட கேள்வியை நீங்கள் திருப்பி பிள்ளையாக செய்வீங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம் இல்லை. அது மாதிரி தாங்க. இப்போ இது வந்து இப்படி நாங்கள் திருப்பி திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்க்குறதால எங்களை நாங்கள் படித்த விஷயங்கள் எங்களோட மெமரியில் நல்லா ஏறிக்கொள்ளும். இது வந்து இப்போ நீங்கள் படித்து முடித்த உடனே டெஸ்ட் பண்ணி பார்க்குறது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு தியரியை படித்து முடிச்சுட்டு நீங்கள் ஒரு திருப்பி கொஷின் செய்து பார்த்தீங்கன்னா அது உங்களோட ஞாபக சக்தியை இன்னுமே அது பெருக்கிக் கொள்ளும். இந்த விஷயத்த நான் சொல்லல, இது வந்து நான் சொன்ன காலமாக கேட்ட ஒரு பாட்காஸ்டில் வந்து சொன்ன விஷயம். அது வந்து ரிசர்ச் பேஸ்ட். அதான் இதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ நாங்கள் எல்லாம் கேள்வி எடுத்து செய்ய பஞ்சிப்படுவோம். என்ன சொல்ல, பயாலஜின்றா கேள்வி எடுத்து செய்ய பஞ்சிப்படுவோம். தியரியவே திருப்பி திருப்பி, அதாவது அந்த கான்செப்டே திருப்பி திருப்பி படித்து கொண்டிருப்போம். ஆனால் அதை படிக்கிறதையும் பார்க்க நாங்கள் ஒரு வாட்டி படிச்சுட்டு அதை சம்மந்தமான கேள்வியை திருப்பி திருப்பி செய்கிறது மூலமாக உங்களுக்கு இன்னும் அது ஒரு ரீகாலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட நான் ஷேர் பண்ண நினைச்சது, காலம் எழும்பி படிக்கிறது. காலம் எழும்பி படிக்கிறது நல்ல விஷயம் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு அது வந்து நியர்லி இம்பாசிபிள். நான் எழும்பினா அப்படியே திருப்பி படுத்துருவேன். 5 மணிக்கே எழும்ப மாட்டேன் அந்த டைமில். அப்போ வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் வந்து, நாங்கள் ஜூமில் கனெக்ட் ஆகி படிச்சுனாங்க. குரூப் ஸ்டடி தான். இப்போ அந்த டைமில் கிளாஸே ஜூமில் தான் ஃபுல்லாக, கோவிட் டைம். ஆனால் நாங்கள் மார்னிங்கே ஜூமில் கனெக்ட் ஆகி படிப்போம். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 பேரும் படிக்க கொஞ்சம் பெம்பல் விட்டு படிப்போம். மைண்ட் வந்து அந்த நித்திரையான ஸ்டேஜில் இருந்து வந்துடும். அட் த சேம் டைம் ஒருத்தன் படுக்க போறாலும் மற்ற 2 பேரும் என்கரேஜ் பண்ணி படிப்பம் நல்ல ப்ரொடக்டிவாக போகும். நீங்கள் அந்த டைமில் தியரியும் படிக்கலாம். இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி கேள்வி செய்து உங்களை எவாலுவேட் பண்ணி நீங்கள் படித்ததை வந்து மறக்காமல் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்டா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்க்குறீங்க, அடுத்த வருஷம் எக்ஸாம் இருக்கும், இந்த வருஷமே எக்ஸாம் நெருங்கி கொண்டு வரும். ஸோ தனியாக இந்த படித்தீங்கன்னா மார்னிங் எழும்பி படிக்கிறதுக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னால் அந்த சம்பவம் ஆகிட்டு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைப்ரரி ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருந்தேன். ஆனால் அது வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாம். ஸோ அதில் வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ண இயலாது. ஐயே Can't do it. Oh, sorry, mate. Sorry, this is a government building. Okay. You need a permit to film anything in here. Unless you're going to go get a permit, you can't film in here. Okay, so you'll have to delete that. Oh, yeah. அதுக்கு வந்து நாங்கள் பெர்மிட் எடுக்கணுமா? பெர்மிட் எடுக்கணுமெண்டா என்ன செய்யணுமா? காசு கட்டணுமா? ஸோ நான் முதலே நிறைய ஃபுட்டேஜ் எடுத்துட்டேன். ஸோ எனக்கு லக் தான். இருந்தாலும் அதில் ஒரு லாஜிக் கொண்டுடிச்சது என்னென்னா, ஃபோட்டோ எடுக்கலாமாம், ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாதான். இது என்ன கதைன்னு எனக்கு விளங்கல. அதை விட பெர்மிட் காசு கொடுத்து பெர்மிட் பண்ணால் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னா, அங்கே வீடியோ எடுக்கிறதுல வந்து பெரிய பிரச்சனை இல்லை, காசு மட்டும் தான் கொடுக்கணும். அதால் நான் என்ன செய்துட்டேன், அப்படியே கட் பண்ணிட்டு விட்ட வந்துட்டேன்.
அதான் இந்த வீடியோ இங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இப்படியான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதை பற்றின ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க.